பட் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மேனுடைய மனைவி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஷீஸ் 75 அப்படி இருப்பாங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அம்மாவோட இறுதி காலங்கள் வந்துட்டு என்னமா பண்ணி அந்த அம்மாவோட இறுதி காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பென்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு அல்லது அதை போய் மூவ் பண்ணுறது தெரியல. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, இறந்துட்டார், ஒரு கணவர் இறந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க மாமல்லபுரத்தில் அந்த எம்ப்ராய்டிங் வேலைலாம் பண்ணுவாங்க வச்சுருந்தாங்க. எத்தனையோ பெண்கள் மாமல்லபுரத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்பில் இருந்து நன்றி அமைப்புன்னு ஒரு அமைப்பு இவங்க வச்சுருக்காங்க. அதிலேருந்து இவங்க அந்த எம்ப்ராய்டிங் வேலையெல்லாம் பண்ணுறதுலாம் அவங்க பண்ணுவாங்க தெரிஞ்சு இவங்ககிட்ட வரும்பொழுது அவங்கள கடைசி வரைக்குமே நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி இதை வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. இது எனக்கு தெரியும்னு அவங்க நசீம் அவருக்கு தெரியாது. ஸோ ஹாப்பி டு சே திஸ் ஆல். ரொம்ப சந்தோஷம் இல்லை. இப்போ அவங்க சகோதரி நசீமா பெயர் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காக 14 வருடங்களாக 15 வருடங்களாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து பயிற்சி பெற்று சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அல்லது வெளிநாடுகளில் அல்லது வேறு மாநிலங்கள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் ஒரு 350 பெண்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லும்போது குழந்தைகள் பாதுகாப்பு, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இந்த பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ இதன் காரணமாக நிறைய சக்ஸஸ் ரோட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கிற வெகு சில பெண்களில் சகோதரி நசீமா இருக்காங்கன்றது பெருமையோடு சொல்லிக்கிட்டு உங்கள் முன்னால் அவங்க உரையாற்றுறதுக்காக அழைக்கிறேன். வணக்கம். நீங்கள் மட்டும் பார்த்து நீங்கள் பார்ப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நசீமா. இது என்னோட ஃபர்ஸ்ட் மீட். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். பிஸ்னஸை தாண்டி வந்து சோஷியல் சர்வீஸாக ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சின்னதாக டெய்லரிங் ஷாப் ஆரம்பித்து அது இன்றைக்கி வந்து நிறைய பெண்களோட வாழ்வாதாரத்தை மாற்றுற அளவுக்கு வந்து உயர்த்தி கொண்டு வந்துட்டுருக்கோம். அதாவது நமக்கு நாமே உதவி செஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் இன்றைக்கி இங்கே நம்ம உட்காந்துருக்குறோம். அந்த வின் வின் சுச்சுவேஷன் அதை தான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் நிறைய பெண்களுக்கு. அதுக்காக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியே போய் நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கேன். அங்கே இருக்கிற நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நிறைய பேர் என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து என்கிட்ட வந்து தவறுதலாக நடந்துக்கிறாங்கன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வச்சது. நான் சொல்கிறது ஒரு 10 years பேக். அப்போ வந்து பெண்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னும் போது ஆரம்பிச்சது தான் வந்து பெண்களால் பெண்களுக்காக ஒரு சின்ன தையலகம் உருவாச்சு. மகாபலிபுரத்தில் 2013 ஜனவரி 18 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 350+ நிறைய பேர், நான் எக்ஸாக்டாக கவுண்டிங் சொல்ல முடியாது, 384 நினைக்கிறேன் லேடிஸ்க்கு வந்து நான் டெய்லரிங் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 90% ஆஃப் த உமன் வந்து எந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்களே உட்காந்து சம்பாதிச்சு அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களோட குழந்தைங்களை படிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் பெண்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லரிங் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. ஈவன் நம்ம டேபிளில் கூட பார்த்தீங்கன்னா 60% வந்து பிளாஸ்டிக்ஸால் நிரப்பப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு மாற்றுப்பொருள் தயாரிக்கணும், ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு துணியால் என்னென்னலாம் வந்து பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கைப்பைகள் வந்துருச்சு. சார் வந்து அவரோட பேக்ல இருந்து சில திங்ஸ்லாம் எடுத்து வைக்கும், ஒரு குட்டி பேக் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி துணிப்பைகள் அதில் அதாவது அவங்கவுங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்கவுங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வருமோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். சார் வந்து சொன்னார் டிவி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கிட்டெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவர் ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு இது போட்டு கொடுப்போம். பிஸ்னஸ் ரீதியாக கனெக்ட் ஆகும்போது நீங்கள் வெளியே போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்கள் வாங்கணுங்களா எங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1000 bags 500 bags ஒரு மினிமம் ரேட்டில் வந்து பண்ணி கொடுத்து இதில் வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு மீடியேட்டர். நான் டைரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன். இன்றைக்கி நான் அவங்க எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு காரணமாக தான். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்க தான் போகிறோம். அந்த பொருளை வாங்குறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு பேக் தேவை. இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாதாரணமாக இப்போ இதையே நான் உங்களுக்கு நான் வந்து பேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுக்குறதுல இதையே நான் ஒரு ஒரு பேப்பர் போட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே அதை கிழிச்சு போட்டுடுவீங்க. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது அதுதான் நமக்கு தேவை. ஆனால் அதையே
ஒரு சின்ன துணி பையா, அது ஒரு அழகான ரொம்ப, ஏன்னா நான் ரீசைக்கிள் பண்றேன் நிறைய வந்து புது துணிகள் வந்து நான் டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறதுல நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும், புது துணிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி குட்டி குட்டி பேட்ச் ஒர்க் பேக்ஸாக வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது, நம்ம போட்டு கொடுக்கும்போது ஒரு 2 விஷயத்த வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். ஒன்று, நான் வந்து யூனிக்காக ஒரு விஷயத்த வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். 2வது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரித்து அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற 2 முக்கியமான கான்செப்டை தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் என்னோட அறிமுகம். இதை தாண்டி நன்றி ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கேன். இவங்க ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. நாங்கள் 2 பேருமே வந்து 28 இயர்ஸ் ஆஃப் ட்ராவலிங். நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ், என்னோட சோல் மேட் அவங்க. இத்தனை வருஷம் ட்ராவலிங்கில் நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை எங்களையும் சேர்த்து நாங்கள் மாற்றி உயர்த்திட்டு இருக்கோம். இந்த மீட் வந்து அடுத்த மைல்கல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வந்து பெண் பிள்ளைகளோ அல்லது பெண்களோ பகிர்ந்துக்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்கள் தீர்வு கொடுக்குறீங்க? ஃபேமிலியா இருக்கிற, அதாவது மேரிட் உமன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற குடும்பத்தை நடத்த வழி இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும், எங்களால வந்து வெளியே போய் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இது வரைக்கும் நான் பார்த்த 99% பெண்கள் வந்து முன்னெடுத்த விஷயம். நான் கல்யாணம் ஆகாத பெண்களை சொல்ல, நான் கல்யாணம் ஆன பெண்களை சொல்றேன். அதனாலதான் அவங்களுக்கு, அதாவது அதுல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, எழுத படிக்க தெரியாது. அப்படி இருக்கிற பெண்களை கூட வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்ம காய்கறி வாங்கும்போது நமக்கு கணக்கு தெரியும், அவங்களுக்கு படிக்கணும்னு அவசியம். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு செஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீங்க வந்து நீங்க உங்களோட வாழ்வாதாரம் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டெய்லரிங் நாங்கள் ட்ரெயின் அப்போ ஆரம்பிச்சதுதான். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டிச்சிங் வராது, அவங்க வந்து கையில வந்து நிறைய விஷயம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்தோம். ஸோ பெண்கள் மோஸ்டா முன்னாடி எடுத்து வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல இது மாதிரி பிரச்சனை இருக்கு, நாங்க சாப்பிட்டு தான் ஆகணும், பணம் அப்புறமா சம்பாதிச்சிக்கலாம், ஆனா 3 வேளை சாப்பாடு வந்து நெசசரி, அதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து முன்னாடி வச்சாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவர் தயார் பண்ணிட்டு சொன்னீங்களா, இந்த தாம்பூல கவர் தாம்பூல கவர் அதை மாதிரி ரெடி பண்ணீங்க எல்லாமே, அதாவது கஸ்டமைஸ்ல உங்களுக்கு இப்படிதான் வேணும், இந்த பட்ஜெட்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவோம். கல்யாணம் ஃபங்க்ஷன் தாம்பூல கவர் தயார் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட் பண்ணுவீங்க. நான் ஆக்சுவலி பார்த்தேன் சார், அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இதுதான், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி தான். இது வந்து நீங்க வந்து ஒரு 1-2 பண்ண மாட்டீங்க, ஒரு 50 பண்ணுவீங்க, 100 பண்ணுவீங்க, யாரோ ஒருத்தருக்கு வந்து வேலையும் அதுதான். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் கொடுக்கும்போது டேரெக்டாக வந்து அவங்க அந்த ஆர்டர் வந்து அந்த லேடிஸ்க்கு கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை டெலிவரி கொடுத்துருவோம். வாட் எவர் நீங்கள் பண்ணுற எல்லா ஃபீல்டுமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகுது. எனக்கு கம்பல்சரி கனெக்ட் ஆகவே ஆகும். ஏன்னா அந்த விஷயம் 2 ரூபீஸ்லேருந்து இருக்குது சார். 2 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும். நான் வந்து ரொம்ப லோவெல்லாம் நான் கோட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோட 10% வந்து என்னோட அசோசியேஷனுக்கு வந்து போயிடும். அதனால நான் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ஹையாகவும் கோட் பண்ண மாட்டேன், ரீசனபிளாக கோட் பண்ணேன். நான் டேரெக்டாக உங்ககிட்ட வந்து சார் நான் அது மாதிரி ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறேன், எனக்கு ஒரு 1000 rupees வந்து எனக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட், நான் டூயிங் எ பிஸ்னஸ், நான் இதை பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுங்க, நான் இதை பண்ணி தரேன், இதில் வந்து இத்தனை % நான் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து வேலையை கொடுங்க, நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணா நான் கடந்து வந்த பாதையும் வந்து அப்படிதான். பட் நான் வந்து ஸ்ட்ராங்கா நிலை நிறுத்திக்கிட்டதால நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண் போயிட்டு ஒரு இடத்துல பேசுறா அப்படின்னாலே அவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசல, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா பேசுறனாலே ஒரு சில இடத்துல வந்து அவளை பார்க்குற கண்ணோட்டம் வந்து தவறுதலா தான் இருக்கு. நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை உடச்சிக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னாடி இருந்தால் தான் எனக்கு பின்னாடி வரவங்களை நான் வழி நடத்த முடியும். நான் வந்து அது என் சார்பாக நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இட் இஸ் பாசிபிள். நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருங்க, திரும்பி பேசுங்க, பதில் சொல்லுங்க, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, நாங்கள் 2 பேர் லேடிஸ் இருக்கோம், இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம்னா we are in a good place. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பெண்களுக்கு, ஏன்னா நான் பார்க்குற கண்ணோட்டம் வேற, இந்த விஷயத்த வந்து நாங்கள் பெண்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது என்னோட அசோசியேஷன்லேருந்து இன்னைக்கு நான் 11 குழந்தைங்களுக்கு வந்து நான் டே கேர் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்த்ததுக்கு உங்ககிட்டலாம் கேட்டோன்னா, நான் எப்போ உங்ககிட்ட வந்து நான் ஒரு ரெக்குயர்மெண்ட்டை ஒரு பணமாவோ பொருளாவோ கேட்கணும், அந்த இடத்துல நீங்கள் என்னை பார்க்குற பார்வை மாறி போயிடும். அது வந்து ஐயோ இந்த அம்மா வந்தால் ஏதாச்சும் கேட்பாங்க, வேணாம், எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை வந்து எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்றதுல அது பிஸ்னஸாக நாங்கள் கன்வெர்ட்
பண்ணிட்டு ஆப்ஷனல் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் சொன்னீங்க சார் நான் இதை பண்ணுறேன், உங்களுக்கு உங்களோட தேவைகள் இருக்கா, கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் இதை சொல்லும்போது ஓகே நசிமா மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து பிசினஸ் ரீதியாக வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய இடத்த தான் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் மகாநகரத்தில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்.